வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் சிறுநீரக செயலிழப்பு நோயினுடைய ஆரம்ப கட்ட பொதுவான அறிகுறிகளை விளக்கமாக பார்க்க போறோம். எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, சிறுநீரகம் செயலிழந்து போறதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகள் நம்ம தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த நோய்களிலிருந்து விடுபடலாம். அதுக்கு தான் இப்போ சிறுநீரக பாதிப்பு அப்படின்றது பொதுவான பிரச்சனை ஆகிடுச்சுங்க. வயதானவர்களை மட்டுமே தாக்கிய இந்த நோய் இப்போ இளைஞர்களையுமே பாதிக்க தொடங்கிடுச்சு அப்படின்றது தான் உண்மை. இப்படி இந்த சிறுநீரக பிரச்சனையை அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிம்டம்ஸே காட்டாமல் இருக்கிறதா. பொதுவாக சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனுடைய அறிகுறிகள் உடனே நமக்கு தெரியாது. அது தீவிர நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். எனவே தான் நாள்பட்ட சிகிச்சை எடுக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த ப்ராப்ளம் மாறிடுது. இருந்தாலுமே நம்ம ஒரு சில அறிகுறிகளை முன்னாடியே உணர்ந்தோம் அப்படின்னா அந்த ஆரம்ப நிலையிலேயே முன்னெச்சரிக்கையாக மருத்துவரை அணுகி சிறுநீரக செயலிழப்பு நோயினுடைய அந்த இதிலிருந்து நம்ம விடுபட்டு கொள்ளலாம். அந்த அறிகுறிகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அதீத உடல் சோர்வு மற்றும் கவனமின்மை இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கா பாருங்க. இப்படி இருந்துச்சுன்னா இது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகளில் தொய்வு ஏற்படும் போது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் அசுத்தங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு வச்சிங்களேன், அது கழிவு நீக்கம் மண்டலம் மூலமாக வெளியேறாது. ஏன்னா ஒரு சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியமான வேலையே நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறது தான். அது சிறுநீர் வழியாக கொஞ்சம் கழிவுகளை வெளியேற்றும், உடல் வேர்வை மூலமாக ஒரு சில கழிவுகளை வெளியேற்றும். இப்போ நமக்கு இந்த சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு தொய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கழிவுகளை நமக்கு வெளியேறாம நம்மளுடைய ரத்தத்தில் போயிட்டு சுத்திகரிக்கப்படாம கலந்துரும். அது மாதிரி கலக்கும் போது அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்பட்டு நம்ம எப்போதுமே அதீத சோர்வாகவும் பலவீனமாகவும் நம்மளை உணர்வோம். குமட்டல், தலைவலி, வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, அதீத கவனமின்மை மாதிரி இருக்கும். அதாவது எந்த விஷயத்திலுமே கவனம் செலுத்த முடியாமல் போகக்கூடிய இந்த நிலையுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நாம தான் சேஃபாக இருக்கணும். அதனால கிட்னியில் பார்த்தீங்கன்னா அதிக நச்சு கழிவுகள் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படாமல் ரத்தத்தில் கலந்துட்டுனா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. தூங்குவதில் சிரமம் ஏற்படுதல் சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகம் நச்சுக்களை சரியாக வடிகட்டி சிறுநீர் வழியாக வெளியேற்றாமல் அது ரத்தத்திலேயே தேக்கும் போது தூக்கத்தையும் பாதிக்கும். ஏன்னா நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். கழிவுகள் எல்லாமே ரத்தத்தில் கலக்கும் போது ரத்த ஓட்டம் சீரான அளவில் நமக்கு இருக்கும்போது தான் இரவு நேரங்கள் நன்றாக நமக்கு தூக்கம் வரும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கழிவுகள் சேரும் போது ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். நட்சத்தில் நச்சு கழிவுகள் அதிகமாக சேரும்போது அது உங்களுக்கு தூங்குவதில் சிரமத்தை உண்டாக்கும். அதோடு இது உடல் பருமன் மற்றும் நாள்பட்ட சிறுநீரக நோய்க்கெல்லாம் வழிவகுக்கும். அப்படி சிறுநீரக நோய் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனையுமே இருக்கும். பொதுவாக சிறுநீரகம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நீங்க கேட்டீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான காமனான அறிகுறியா, அதிகபட்ச பேர்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறியாக இந்த தூங்குவதில் ஏற்படக்கூடிய சிரமத்தை தான் அவங்க குறிப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்குமே தூங்குறதுல சிரமம் தென்படுது அப்படின்னா அது சிறுநீரகம் நமக்கு சரியா செயல்படாம போயிட்டு நச்சு கழிவுகள் நம்மளுடைய ரத்தத்தில் கலந்ததால நமக்கு ஏற்பட்டிருக்கா இல்ல என்ன ஏதுன்றதை நீங்க மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் இருந்ததுன்னா உடனே சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமடைந்து கொள்ளுங்க. வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம் உங்களுக்கு தென்படுதா பாருங்க. இதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக தான் பார்க்கப்படுது. உடலினுடைய தேவையற்ற நீர் மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவது தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகத்தினுடைய வேலை. அதுதான் கழிவு நீக்க மண்டலம் மிக சரியாக செயல்படுவதற்கான அர்த்தம். இந்த வேலை சரியாக நடந்துச்சு அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் புதிதாக உருவாகும். ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு புதுசா செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா அது உருவாயிட்டே இருக்கும். எலும்பு ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதோட உடல்ல மினரல் சத்துக்களினுடைய தேக்கமும் சீரான அளவில் இருக்கும். இப்படி எதுவுமே சரியான முறையில் நடக்காத போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சருமம் வறட்சியாக மாறிடும். அரிக்கக்கூடிய சருமம் தொடர்பான பிரச்சனைகள், சரும எரிச்சல் நமக்கு ஏற்படும். எலும்பு பாதிப்பும் இருக்கும். அதோட சிறுநீரக பாதிப்பு நமக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சுன்னா சரியான முறையில் ஊட்டச்சத்துக்களையும் மினரல்ஸ்களையும் சமன் செய்ய முடியாமல் போகக்கூடிய நிலையும் இருக்கும். இந்த மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு என்ன அறிகுறியா அது ரெஃப்ளெக்ட் ஆகும்னா நம்மளுடைய சருமம் தொடர்பான பிரச்சனைகள் தான் ஏற்படும். வறண்ட மற்றும் அரிக்கக்கூடிய சருமம், சரும தோல் அழற்சி, இந்த மாதிரி ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருக்கணும். வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கா, அந்த உணர்வு இருந்ததுன்னா அதுவுமே சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம். நீங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னாலுமே அதுவும் நீங்க இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்க தோன்றுது உங்களுக்கு, அடிக்கடி நீங்க இரவு நேரங்களில் சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே சிறுநீரக பாதிப்பினுடைய
அறிகுறி தான். அதாவது சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடும் பொழுது தான் அந்த கெப்பாசிட்டியை சிறுநீரகம் வந்து விடும்போது அடிக்கடி சிறுநீர் வெளியேற்றக்கூடிய உணர்வு தோன்றும். ஸோ இது சில நேரங்களில் வந்து சிறுநீரக தொற்று இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலுமே, கிட்னியில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி வந்து இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியாட்டினின் சீரத்தினுடைய அளவில் மாறுபாடு ஏற்படும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்திருக்கக்கூடிய அந்த நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த மாதிரி வழக்கத்திற்கு மாறாக அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படின்ற உணர்வும் இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு சிறுநீரக பாதிப்படையும் போது தான் ஏற்படும். அப்போ நம்ம வந்து காமனாக ஒரு அறிகுறி இந்த மாதிரி இருக்கும்போது செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் பண்ணி அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளலாம். சிறுநீரில் ரத்தம் கசிதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் ரத்தம் கசிதல் ஏற்படக்கூடிய அறிகுறி வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆரோக்கியமான சிறுநீரகம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை மட்டும் சுத்தம் செஞ்சு ரத்த செல்களை பாதுகாக்கணும். ஆனால் அந்த நச்சுக்களை மட்டும்தான் சிறுநீர் வழியாக வெளியேற்றணும். அப்படி இல்லாமல் சிறுநீரகத்தில் வடிகட்டக்கூடிய அந்த செயல்திறன் தடைபடும் பொழுது சிறுநீர் வழியாக ரத்த செல்களையுமே அது கசிய வைக்கும். அப்படி நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வருவது போல தென்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எச்சரிக்கையாக உடனே மருத்துவர் அணுகணும். இது வந்து சிறுநீரக புற்றுநோய், சிறுநீரக கல் அல்லது சிறுநீரக தொற்று பாதிப்பு இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி சிறுநீரில் ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ சிறுநீரில் ரத்தம் கசிதல் வந்துச்சுன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்கன்றது அர்த்தம். சிறுநீரகம் தன்னுடைய அந்த செயல்திறனையே இழந்துருச்சு, அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை இழந்துருச்சு அப்படின்றது தான் இது வந்து சுட்டி காட்டுது. ஸோ தாமதிக்காமல் உடனே மருத்துவர் அணுகணும். பயப்படக்கூடாது. ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் இருந்ததுலாம் பயப்படக்கூடாது. உடனே நீங்கள் வந்து மருத்துவரை வந்து தைரியமாக அணுகுங்க. தாமதப்படுத்தாதீங்க. சிறுநீரில் ரத்தம் கசிதல் வந்து உங்களுக்கு அந்த அதாவது கிட்னியில் வந்து கல் இருந்தாலுமே ஏற்படும். கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இருக்கும். சிறுநீருக்கு புற்றுநோய் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் தான் கவனமாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கணும். நுரையுடன் சிறுநீர் வெளியேறுதல். நுரைத்து சிறுநீர் வெளியேறுதல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் சிறுநீர் கழிக்கும் போது நுரைத்து வருது அப்படின்னா அதில் புரோட்டீன் வந்து கலந்துருக்கு அப்படின்றது அர்த்தம். இது கிட்டத்தட்ட வந்து முட்டையை ஸ்கிராம்பிளிங் செஞ்ச மாதிரி தோட்டத்தில் இருக்கும். இதுக்கான காரணம் சிறுநீரில் வரக்கூடிய அந்த புரோட்டீன் நுரையானது முட்டையிலுமே வந்து காணப்படும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். நுரைத்து சிறுநீர் வெளியேறும் போது உங்களுக்கு இன்னொரு அறிகுறிகளுமே கூடவே தென்படும். அதாவது கண்களை சுற்றிய வீங்கிய தோற்றம் இருக்கும். நுரை பொங்கி சிறுநீரகத்தில் புரோட்டீன் வெளியேறுவது சிறுநீரக பாதிப்பினுடைய ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும். இப்படி உங்களுடைய சிறுநீரகம் அதிக அளவிலான புரோட்டீனை வந்து வெளியேற்றுது அப்படின்னா அதனுடைய அறிகுறியாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கண்களை சுற்றிய வீங்கியது போல தோற்றம் இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுதல் புற்றுநோய் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கணுக்கால்களில் வீக்கம் ஏற்படுவது உங்களுக்கு சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா சோடியத்தினுடைய அளவு அதிக அளவில் வந்து தேங்கி கால்கள் மற்றும் பாதங்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும். இது சிறுநீரகம் செயலிழந்தால் மட்டும் கிடையாது. பொதுவாக உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனை, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை, நாள்பட்ட கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய பிரச்சனை, அது கால் நரம்பு பிரச்சனை, இதில் எது இருந்தாலுமே கால்கள் வந்து உங்களுக்கு வீங்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக கணுக்கால்களில் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அது புற்றுநோய்க்காக நமக்கு ஏற்பட்டிருக்கா இல்லை சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்காக நமக்கு ஏற்பட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பசியின்மை ஏற்படுதல் உங்களுக்கு வந்து சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறி. எப்படி தூக்கமின்மை வந்து உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பினுடைய பொதுவான அறிகுறியாக இருக்கும், அது போல பசியின்மையும் பொதுவான அறிகுறி தான். இந்த பசியின்மை உங்களுக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னா சிறுநீரகம் கழிவுகளை முறையாக வெளியேற்றாமல் அந்த கழிவு நீக்க மண்டலம் வந்து கரெக்டாக வேலை செய்யாமல் இருக்கும்போது நம் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தேக்கம் அதிகரிச்சுட்டே போகும். அந்த தேக்கம் அதிகரிக்க இயல்பாகவே பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீலே நமக்கு வந்து போயிடும். ஸோ பசியின்மை வந்து இயல்பாகவே உங்களுக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதனால் நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். தசைப்பிடிப்பு ஏற்படுவது சிறுநீரகம் செயலிழந்து போனதுக்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் குறையும் போது எலக்ட்ரோலைட்ஸ் உடைய சமநிலை வந்து இழந்து போயிடும். இதனால் கால்சியம் சத்துக்கள் வந்து குறையும் மற்றும் பாஸ்பரஸ் கட்டுப்பாடு வந்து குறையும். இதன் காரணமாக தசைப்பிடிப்பு உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். ஸோ தசைப்பிடிப்பு இருக்குது, தசை வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது வந்து கிட்னி ஃபெயிலியரால் ஏற்பட்டிருக்கா இல்லை எப்படி எதனால் வந்துருக்குன்றதை வந்து நீங்கள் மருத்துவரை அணுகி செக் பண்ணிக்கணும். ஏன்னா சிறுநீரகம் செயலிழந்து போன்ற இந்த அறிகுறிகளை வந்து நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கலாம். அந்த சிறுநீரகம் செயலிழந்து போகாமல் ஆரோக்கியமாக கழிவு நீக்க மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்ய வைக்கலாம். சிறுநீரகமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.